படம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஆக்சுவலி செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். நான் இன்னொரு வாட்டி இப்பவே ஈவினிங் ஏதாவது ஸ்க்ரீன்ல ஷோ இருக்கா பாருங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது அஜித் குமார் இல்ல, ஏகேன்ற ஒரு விஐபி. வேற லெவல் படம். இந்த மாதிரி படம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கணும். படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா பார்க்கணும். ஒரு தல ஃபேனா? தல ஃபேன் தான் நானு. தளபதி ஃபேன் தான். பட் இந்த மூவி கொஞ்சம் வேற லெவலா. ஓகே. தளபதி ஃபேனா இருந்தாலும் அஜித் படம் நாங்க பார்ப்போம். தளபதி ஃபேனா இருந்தாலும் ரொம்ப நீங்க தளபதி ஃபேனா? ரொம்ப கிரேஸ் ஃபேன் அவருக்கு. சூப்பரா இருந்துச்சு. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஆக்சுவலி சூப்பரா என்ஜாய் பண்ணேன். விஜய் ஃபேன் தான். ஓகே. சொல்ல வேணா செம்மையா இருந்துச்சு படம். போயிடுச்சு, கேவலமா இருந்துச்சு. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, 100% பரவாயில்ல. நான் அஜித் வரும்போது எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. நானும் அஜித் ஃபேன் தான், கத்திட்டு இருந்தோம். படத்தில் ஸ்டோரின்னு ஒன்று எதுவுமே கிடையாது, சும்மா படம் ஃபுல்லாக ஹைப் தான். செம்மையா இருக்கு. சீட்ல உட்கார முடியல. கத்தி கத்தி கை தட்டி தட்டி எதுவுமே இன்டர்வல் எதுவும் சாப்பிடணும்னு கூட தோணல. எல்லாமே அவரை பார்த்தா போதும், அவரை ரசிச்சா போதும். அவருடைய கெட்டப்ல இருந்து, ஹேர்ல இருந்து, அந்த கண்ணுல இருந்து வேற லெவல். உண்மையா சொல்லணும்னா ஒரு ஃபேன் தான் இருந்து அவரை எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி இருந்தது. ஓகே. வேற லெவல், செம்ம மாசு. நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் என்ட்ரியே வேற லெவல்ல கொடுத்திருந்தாங்க. செம்மையா இருந்தது. தல தரிசனம். இருந்தாங்க. ஓல்ட் லுக் நல்லா இருந்துச்சு. மத்தபடி இருந்தது. ஓகே. நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க உள்ள படம்? வேற லெவல் மாஸ் என்ஜாய். எந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது? அந்த சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ்க்கு சரியான படம். ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் செமையா இருந்துச்சா? நீங்க எது ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? எதுவுமே இல்லை. கன் ஷாட்ஸ்லாம் வந்ததுல, அவர் வந்து கார்லயே வந்து நிறைய கன் இதெல்லாம் பண்ணிருந்தாருல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி? அதெல்லாம் வேற லெவல். அந்த மாதிரி ஒரு கார் கூட வந்தது கிடையாது. ஓகே. நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது அவரோட விண்டேஜ் மூவிஸோடது. அந்த சீக்வன்ஸ்லாம் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் என்ஜாய் பண்ணீங்க? ஆக்சுவலி நாங்க இதுக்கு முன்னாடி அஜித் நாங்க இந்த மாதிரி ஒரு ஜானர்ல பார்த்ததே இல்லைல்ல. ஸோ இப்படிலாம் நடிப்பாரா, இப்படிலாம் எங்களுக்கு அவரால் பார்க்க முடியுமான்னு எங்களோட கற்பனை இருந்ததுல. ட்ரீம்ஸ் கம் ட்ரூ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு மூமெண்ட்ஸும். சிம்ரன் மேம் வந்தது, அவங்க பண்ணது வேற லெவல்ல இருந்தது. ஓகே. எது ரொம்ப பிடிச்சி பார்த்தீங்க நீங்க? அந்த பாட்டெல்லாம் வந்து நிறைய சாங்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து எந்த பாட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் அந்த பண்ணீங்க? லாஸ்ட்ல புலி சாங்கா? அந்த தல ஓஜி சம்பவம். ஓகே. ஏகே ஆன் ஃபயர் வந்து நல்லா இருந்ததா? அது ஓகே. வேற level. அர்ஜுன் தாஸ் கேரக்டர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? அது அஜித்தோட மாசா இருந்தது. ஓகே. தளபதி ஃபேனா இருந்தாலும் அஜித் படம் நாங்க பார்ப்போம். தளபதி ஃபேனா இருந்தாலும் நீங்க தளபதி ஃபேனா? ரொம்ப கிரேஸ் ஃபேன் அவருக்கு. எல்லா தளபதிக்கும் படத்துக்கு போக முடியுமா தெரியல. எல்லா தளபதி படமும் பார்த்துருவோம். நல்லா இருந்துச்சு இந்த படம். அஸ் தளபதி ஃபேனா இந்த படத்துல வந்து தலையோட ஃபேன் பாய் சம்பவம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தளபதி ஃபேனா பார்க்கும்போது எப்படி இருந்தது இந்த படம்? ஆனா இந்த படம் நல்லா இருந்துச்சு. மத்த படம் ஹேட் பண்ணாலும் ஐ மீன் இன்டர்வல் vlog எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு. அந்த ஐ அம் வெயிட்டிங்ன்ற சீன் நல்லா இருந்துச்சு. ஓகே. இது ஃபுல்லாவே அஜித் சாரோட ஃபேன்ஸ்க்காக மட்டும் தான் இந்த படம் அப்படிலாம் இல்ல. யார் பார்க்கறோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீலா வைபா பார்க்கணும்னு நினைச்சா எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து ஓவராலா படமே வந்து அஜித்தோட மேஷப் மாதிரி இருக்கு அப்படின்ற. நல்லா இருந்துச்சு. சீரியஸா மத்த படம் விடா போயிடுச்சு, கேவலமா இருந்துச்சு. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, 100% பரவாயில்ல. அந்த மாதிரி படங்கள் பார்த்தனால தான் இந்த படம் பெட்டரா தெரியுதுன்னு. அப்படிலாம் இல்ல. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மைனஸா எதுவும் ஃபீல் ஆகலையா இந்த படத்துல? எல்லாமே பிளஸ்ஸா தான் இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் மட்டும் தான் அந்த கெட்டப் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு அவர் கெட்டப் நல்லா தான். ஓகே. அந்த நிறைய வந்து ஹாலிவுட் ரெஃபரன்சஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் ஓவர் தான். ஆனாலும் பரவாயில்ல, படத்துக்கு தானே, வேற வழி இல்லை, ஏத்துட்டு தான் ஆகணும். ஆனஸ்டா வந்து குட் பேட் அக்லியோட ரிவ்யூனா என்ன சொல்லுங்க? நல்லா இருக்கு. நல்லா 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா, எல்லாரும் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஃபேன் பாய் சம்பவம் பேட்டை விக்ரம் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். பட் ஓகே, அந்த மாதிரி இல்லை. ஆனா இங்க இந்த படம் பார்த்த நிறைய பேர் வந்து லோகேஷ் கனகராஜோட அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண மாதிரி இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. படத்துல ஃபுல்லா அந்த கன் ஷாட் சீன்ஸ்க்குலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க. 2 பாட்டு அதையே திருப்பி போட்டுட்டு இருந்தா எப்படிங்க சொல்லுங்க? ஏதோ நல்லா இல்லை, ஏதோ பிடிக்கல. அஜித் சாரோட ஃபேனுன்னு சொல்றீங்க. ஒரு ஃப்ரேம்லயுமே அஜித் சாரை செதுக்கியிருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலையா? நல்லா இருந்துச்சுங்க. அவர் வர அஜித் த்ரிஷா வர சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. நானே கூட அவங்க வர சீன் மட்டும் கத்திட்டு இருந்தேன். வேற எதுவுமே படத்தை பார்க்கல நான் கூட ஒழுங்கா. ஓகே, தான் சொல்றேனே, அவங்க 2 பேர் வரும்போது நல்லா இருந்துச்சு. சிம்ரன் வந்தாங்க, அது கூட நல்லா இருந்துச்சு. அதோட சரி. கண்டிப்பா பார்க்கணும். 3 தடவை பார்த்துட்டேன் நான் ஆல்ரெடி. ரொம்ப சூப்பரா இருக்கு. விண்டேஜ் லுக் அண்ட் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதை பார்க்கணும். இது வந்து ஏகே சாரோட ஃபேன்ஸ்க்காக மட்டும் எடுத்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மோஸ்ட்டாக ஏகே ஃபேன்ஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க. மிச்சவங்களும் பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு வைப் கிரியேட் ஆகும் எல்லாருக்குமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன் டைம் வாட்ச் எல்லாருக்கும். பட் எல்லாருமே வந்து அஜித்தோட பழைய படம்லாம் பார்த்துட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு.
சில டைலாக்ஸ்லாம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அவங்க பார்க்கலனா. ஸோ அதுதான் ஐ வுட் ரெக்கமெண்ட். லைக் அவங்க அதை பார்த்துட்டு வந்து பார்த்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும் அவங்களோட. ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்த சீன்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி நான் என்ஜாய் பண்ணி பார்த்தது அவர் டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் காமிச்ச அவர் விண்டேஜ் லுக், அந்த க்ளீன் ஷேவ் லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதுல வந்து ரொம்ப காஸ்டியூம்ஸ் லைக் வந்து கெட்டப் லுக்ஸே வந்து நிறைய காட்டியிருந்தாங்க. ஸோ அது ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு மொமெண்டா இருந்தது? வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க அஜித். இந்த மாதிரி ஒரு லுக்கில் நாங்கள் பார்க்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த கேங்ஸ்டர் லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களுக்கு. எந்த லுக் போட்டாலும் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. கோட் சூட்டில் வந்தாலும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இதுலேயும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஓகே, நீங்க உங்களுக்கு வந்து இந்த இதில் குட் பேட் அக்லின்னு 3 அஜித் சாரை காட்டியிருந்தாங்க. அதுல எது வந்து உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்தது? குட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கெட்டவராக இருப்பார். ஸோ அது நல்லா எடுத்திருந்தாங்க அதை. அண்ட் பேட் வந்து அவர் சிரிக்க மாட்டார். அதுதான் சார் அதிக் சார் வந்து இன்டர்வியூவில் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி குட்டிலாம் அவர் சிரிச்சுக்கிட்டே பேடாக இருப்பார். ஸோ எல்லா சீக்வன்ஸும் ரொம்ப சூப்பராக எடுத்தாங்க. அண்ட் அக்லியோட சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸில். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் எல்லாரும். ஹாலிவுட் ரெஃபரன்ஸ்லாம் இருந்தது. அது வந்து டு பி ஆனஸ்ட் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததா? அவங்க அதை வந்து அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அது கனெக்ட் ஆகும். நல்லா தான் இருந்தது. ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கிளப் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அதை ஒரு தடவை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேர்ட் டே வந்து குட் பேட் அக்லி தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஜனல்லாம் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாம் படமே நல்லா இருக்கு. பட் ஸ்டில் வந்து கதை இல்ல, ஒன்லி ஃபார் அஜித் சார் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் இருக்கு. நீங்க அப்படி நினைச்சா அப்படி இருக்கும். கதை இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்த்திக் வந்து அவர் ஒரு ஃபேன் பாயா வச்சு எடுத்திருக்காரு. அதனால இப்படிதான் இருக்கும் படம். இப்போ எப்படி சொல்றது, வெற்றிமாறன் அந்த மாதிரி எடுக்கிறாங்களோ அவங்க நல்லா கதை வச்சு எடுத்திருப்பாங்க. இது ஒரு ஃபேன் பாய் மூவின்றதுனால நல்லா தான் இருக்கு. இது அஜித் சாரோட ஃபேன்ஸ்க்காக மட்டும் எடுத்த படம் மாதிரி இருக்கு. மற்ற ஆடியன்ஸை வந்து இது அட்ராக்ட் பண்ணல அப்படின்ற நாங்க அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் அதுக்கு தான் அவங்க அந்த பையன் சென்டிமெண்ட் அதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ஓகே, இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை நீங்க இல்ல எதையுமே பார்க்கல. ஒன்லி இந்த பாட்டு எந்த சீனுமே பார்க்கல. சும்மா நம்ம வந்து இந்த வைப் பண்றது பாட்டு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். ஓகே, நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப சர்ப்ரைஸா இருந்ததுப்பா. இந்த ஒரு விஷயம் கூஸ் பம்ஸா இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும்? சிம்ரன் மேம் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல அவங்க வந்து எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா லாஸ்ட்ல அவர் வந்து என்னோட ரிவெஞ்சுக்காக வந்திருக்கன்றது அது சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. ஓகே, அப்புறம் அந்த படம் அந்த பிடிஎஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா எடுத்திருந்தாங்க. அஜித் சாரோட அப்படிலாம் பார்ப்போம்னு சூப்பரா பண்ணியிருக்காரு அவர். ஆதிக் வந்து ரொம்ப ஹோல்சமா அஜித் சார் ஃபேன்ஸுக்காக தாண்டி அவர் ஒரு ஃபேன் பாயா மாறி அதுக்கு ஒரு வந்து ரசிச்சு எடுத்திருக்காருன்ற ஒரு இது இருந்தது. அது செதுக்கி வச்சிருக்காங்களே, பாட்டிலே சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு எல்லாமே. ஓகே, ஓவராலா வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்ன்னு தாண்டி மற்ற ஆடியன்ஸ்க்கும் இது வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் அந்த ரெஃபரன்ஸ்லாம் இன்டர்வல் வச்சிருக்காங்க. தளபதிக்காக வெயிட்டிங் நண்பா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. நல்லா புரியுது அதுல இருந்து. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்கலேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா டான்ஸ் ஸ்டெப்ஸ், பாட்டு, ரீமிக்ஸ்லாம் பண்ணி நல்லாவே இருக்கு எல்லாமே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தளபதி வேணா வந்து இது தலையோட ஃபேன் பாய் சம்பவம் படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உண்மையாவே எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? ஆனஸ்டா செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஓகே, அஜித் சாரோட லுக்லாம் எதெல்லாம் பிடிச்சிருந்தது? ஆக்சுவலி பில்லா படம் சார். ஓகே, அதுதான் எனக்கு செம்ம மாசம் இருந்துச்சு. ஓகே, இன்டர்வல் தளபதி ஃபேன்னு சொல்றீங்க. இன்டர்வல் பிளாக் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்கன்ற ஒரு டயலாக், டைம் வெயிட்டிங் டயலாக் வந்ததுல இன்டர்வல் பிளாக்ல அது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? தளபதி ஃபேன். ஓகே, ஏதோ மைனஸா இல்ல ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்ல நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் படம் ஃபாஸ்டா போன மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் இன்டர்மிஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. ஓகே, தேங்க்யூ. நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அஜித் சாரோட. ரெஃபரன்ஸ் வாலி, தீனதயாளன், பில்லா தான் நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஓகே, ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம். இது வந்து அஜித் சாரோட மேஷப் மூவி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படி ஸ்டோரி இல்ல, வெறும் மேஷப் தான். 2 hours 15 minutes நினைக்கிறேன். ஃபுல்லா மேஷப் தான் இருக்கும். ஓகே, அர்ஜுன் தாஸோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோலாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப பேசிட்டே இருந்துட்டாங்க, அதான் பிரச்சனை படத்துல. ஓகே, ஓவராலா வந்து இது அஜித் சார் ஃபேன்ஸ்க்காக மட்டும் எடுத்த படமா இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து இது அட்ராக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு சோன் இருந்தது. அது அப்படிதான் இருக்கா? அப்படிதான் இருக்கு. அஜித் சார் ஃபேன்ஸ்க்குமே ஒரிஜினல் நல்ல ஃபேனா இருந்தா படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் அதனால நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் படம் வருது. ஸோ அதை கொண்டாட தான் செய்வாங்க. இப்போ இது தேர்ட் டே ஓடிட்டு இருக்கு. நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ
முன்னாடி இருந்த படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லாவே இருக்கு. ஒர்த்து போய் பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். இது அஜித் சார் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த மூவி இருக்கு, மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து இது அட்ராக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் டிபெண்ட்ஸ். லைக் எப்படி சொல்றதுன்னா என்கரேஜ் பண்ணி பார்க்கலாம். அவங்க பிடிக்காதது தான் அவங்க விருப்பம். ஸோ ஒர்த்து தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்த்து. நீங்க இந்த படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த சீன்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து அஜித் காட்டும்போது தான் ஆசா இருந்துச்சு. ஓகே, ஸ்பாயில் பண்ண விரும்பல, போய் படம் பாருங்க, நல்லா இருந்துச்சு. நீங்க இது ரெஃபரன்ஸ் நிறைய ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ்லாம் இருந்தது. அச்சக்கமா இருக்கு, கொட்டி வச்சிருக்கான். ஓகே, இது வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க, லைக் இது வந்து அஜித் சாரோட மேஷப் மாதிரி இருக்கு படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது அப்படி ஒரு ஃபீல் இருக்கா? எப்படி சொல்றதுன்னா லைக் எப்படி சொல்றது, யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு. MCU எப்படி அது மாதிரி சொல்றதுன்னா இது மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, மைனஸா ஏதாவது ஃபீல் ஆச்சா படத்துல? மைனஸா லாஸ்டா ஒரு அந்த கார் வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் கார் மாதிரி நிறைய கன்லாம் வச்சு காட்டினாங்க. அது கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. ஓகே, அந்த ஹாலிவுட் ரெஃபரன்ஸ்லாம் உள்ள இருக்குன்னாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஓகேங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு 0% ஒரு அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் அவர் எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சாருல. எல்லாரோட கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு. யாருமே சும்மா போடணும் அப்படின்னு இல்லை, செம்மையா இருந்தது. நிறைய சாங்ஸோட ரெஃபரன்சஸ்மே இருந்தது. ஆமா, அந்த சாங்ஸ்மே என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம் அந்த தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது. செம்மையா இருந்தது, வேற லெவல். அந்த சாங்ஸுக்கே திரும்ப திரும்ப எனக்கு படம் பார்க்கணும், திரும்ப பார்க்கணும். நான் நாளைக்கு வரணும், ஈவினிங் வரணும், நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வந்து இது அஜித் சாரோட மேஷப் மூவி மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஹீரோஸ் நடிக்கிறதே ஃபேன்ஸோட அந்த என்ஜாய்மெண்ட்காக தானே. நாங்கள் ஃபேன்ஸாக அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி அந்த நெகட்டிவ்ஸும் அதில் இல்லை. ஓகே, நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சீன் வரும்போது சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் ஒரு சீன் சொல்ல முடியாதுங்க. ஹோல் மூவியுமே அந்த உட்காந்து பார்க்கும்போது ஏன்னா அடுத்த சீன் போகுது, ஏன் இந்த சீன்லேருந்து அவர் வேற கெட்ட போறாருன்ற மாதிரி இருந்தது. அந்த பில்லாவோட கெட்டப்பு, அந்த அமர்கலம் கெட்டப்பு, அந்த விண்டேஜ் லுக் ஒன்று கொடுக்குறாரு. ஐயோ, திரும்ப நாங்க அந்த எல்லா மூவிஸ்மே இந்த ஒரு மூவில பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆதிக்கோட ஃபேன் பாய் சம்பவம் வந்து அவரு ரசிச்சிருக்காருங்க. அவரு ரசிச்சு எடுத்திருக்காரு. ஒரு தியேட்டர்ல உட்காந்து அவர் பார்க்கும்போதுலாம் அவர் எப்படி இமேஜின் பண்ணிருப்பாரோ அதை அவர் ரசிச்சு அவர் இன்ச் பை இன்ச் அவர் ரசிச்சு எடுத்திருக்காரு. ஓகே, அர்ஜுன் தாஸோட கேரக்டர் வந்து எப்படி இருந்தது? செம்மையா இருந்ததுங்க, செம்மையா இருந்துச்சு. அவர் ஆக்சுவலா சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு மற்ற படங்களை விட இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு. ஓகே, டான்ஸ்லாம் ஆடி இருந்தாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்தது அர்ஜுன் தாஸ் டான்ஸ்லாம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படிலாம் ஒரு டான்ஸ் பண்ணிலாம் நாங்கள் எந்த மூவிலும் பார்த்ததில்ல. ஒரு டெரரான இது பார்த்துருக்கோம். சூப்பராக இருந்தது. அவருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஓகே, படம் எப்படி இருந்தது? ஒன்றும் இல்லை, ஒரு யாரோ ஒரு பொலிட்டீஷியனா எல்லாம் தெரியல, ஒரு பெரிய விஐபியை பற்றின படம். யாருன்னு தெரியல. விஐபி பார்த்துட்டு வந்தீங்க? குட் பேட் அஜித், அதான் அது அஜித் குமார் இல்லை, ஏகேன்ற ஒரு விஐபி. ஓகே, அவர் ஹைட் பண்ணுறதுக்கு இவர் நடிக்கிறார், அவ்வளோதான் விஷயம். ஓகே, காசு அதுக்கு தான். அவர் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இவர் மறைக்கிறார். அது சினிமா படம், காசு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து ஃபேன் பாய் சம்பவம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது உள்ள ஒரு ஃபீல் இல்லை. வெளிநாட்டில் பெரிய பெரிய விஐபிஸ் அவங்கலாம், அவங்கள பற்றி பேச நமக்கு தகுதி இல்லை. நம்ம லெவலில் பேசலாம், அவங்க லெவலில் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஓகே, புரியுதா? போலீஸுக்கு மேலே அவங்கலாம். ஓகே, நாம அவங்களுக்கு கீழே இல்லையா? நம்ம லெவலில் என்ஜாய் பண்ணீங்களா? படம் எப்படி இருந்தது ஓவராலா? நீங்க ஒரு விஐபி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அப்படிதான் இருந்தது. ஓகே, ஆதிக்கு வந்து நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து எனக்கு டைரக்டர் மியூசிக் யாரே தெரியாது, அஜித் மட்டும் தான் தெரியும். படம் பார்க்க வந்த அஜித், த்ரிஷா, சிம்ரன் இவங்களதான் அந்த படமா அந்த நடிகர்களா தெரியும். சினிமால தான் பார்த்துருக்கேன், நேர்ல எல்லாம் மீட் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு கூட எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சினிமால யாரு கூடயும் எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதுங்களா? பொலிட்டீஷியன் எல்லாம். நான் ஜஸ்ட் படம் பார்க்க வந்தேன், ஒரு விஐபியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாளா நிறைய படம் பார்த்துருக்கேன், அஜித் படம். இது எல்லாம் என்ன, யாரோ ஒரு விஐபியை பத்தி அது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, யார் அதுன்னு நினைக்கிறீங்க? பார்க்கணும், கூடிய சீக்கிரம் சந்திப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.